ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். இன்றைக்கி முட்டையை வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான எக் லாலிபப் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் 4 முட்டையை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இப்போ இதை துருவில் 4 முட்டையும் துருவிக்கலாங்க. இப்போ முட்டையெல்லாம் துருவியாச்சுங்க. இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். நான் கொத்தமல்லி இலையை முதலே போடுறதுக்கு மறந்துட்டேங்க, அதனால் இப்போ சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறேங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு தட்டு எடுத்து வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் உருண்டைகளாக பிடிச்சிட்டேங்க. இப்போ ஒரு சின்ன கப்பு எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஆப்ப மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சிட்டா போதும். இப்போது கிண்ணத்தில் கரைச்சி வச்சுருக்கிற மாவு, முட்டையெல்லாம் உருண்டை பண்ணி வச்சுருக்குறோம், அது இன்னொரு தட்டில் பெட் கிராம்ஸ் வச்சுக்கிறோங்க. இப்போது ஒரு உருண்டையை எடுத்து நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த பெட் கிராம்ஸில் புரட்டி விட்டுலாங்க. நான் ஏன் பெட் கிராம்ஸ்க்கு ஸ்பூன் வச்சு புரட்டி விடுறேன்னா, நம்ம கையில் டிப் பண்ணி போடுறதுனால அந்த ஈரம் இந்த பிரெட் கிராம்ஸில் ஒட்டிக்குங்க. அதனால் நான் ஸ்பூனால் புரட்டி விட்டுடுறேங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நான் பிரெட் கிராம்ஸில் புரட்டி வச்சுட்டேங்க. இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு உருண்டைகளாக போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு, நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், எக் பால்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. மீதி இருக்கிற எக் பால்ஸையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. முட்டையை வச்சு நம்ம ஆம்லெட், கிரேவி, பொடி மாஸ், வறுவல் இப்படி தாங்க செஞ்சு கொடுப்போம். கொஞ்சம் வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பியும் நல்லா சாப்பிடுவாங்கங்க. ஒரு உருண்டையில் நம்ம ஸ்டிக் குத்தி வச்சிடலாங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையிலும் நம்ம ஸ்டிக் குத்தி வச்சாச்சு. நம்மளுடைய சுவையான எக் லாலிபப் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த எக் லாலிபப்பை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.